திருப்புகழ் சொல்லுலக டாக்டர் கபரமேஸ்வரன் மாரநாட்டு கருப்பன் மீது எழுதிய பரிவிடு தூது. பரிவிடு தூது இலக்கியம் பகுதி 9. எதிரிகளின் ஏவலால் படும் அவஸ்தைகளை பரியிடம் எடுத்துரைத்தல கலிவென்பா. புதுக்கோட்டை சுவாமி ஜுயே சித்தரே போராமையாலே பிடிக்காதவனே ஏவி நானே கண்டாரே சண்டாரே பொதுவிலே வேள்வி செய்தாரே அமாவாசையே மூவேடு தேங்காயே மூவேடு எலுமிச்சை பழமே கேள்வியே உச்சித்தலையே இரண்டு தோலே இரண்டு பாதமே தொட்டு வேள்விலே வச்சாரே போராமையாலே ஏவலாலே எதறியாலே வச்சானே இது சரியாகுமே பறிக்குதிரையே அது ஆராதோ ஏக்கலையே பறிக்குதிரையே செண்பகமூர்த்தி ஐயானாரே விபூதியே உடலிலே பூசியே ஆர்க்கிலையே சில வாரம் ஓட்டினேனே துங்குண்டே கதவடியே சந்தனமே கற்பனே வேண்டியே பல வாரம் கடந்தேனே கதவடியே சாத்தியே துண்டாலே வந்திருச்சேனே தடம்பதித்தே கடந்து செல்லுமே நடந்து ஓடியே பறிக்குதேரையே நானு கூறியே நடந்தே வார்த்தைகளே அப்படியே கருப்பனிடம் கூறுவாயே பறிக்குதிரையே கம்பத்தடியே பார்த்தே சுற்றுவாரே கருப்பனே காப்பாரே வெள்ள குதிரையே பத்துவாரே அந்த மாரநாட்டு கருப்பனிடம் கூறுவாயே அந்த மாரநாட்டு கருப்பனே என்னை காக்கும் சாமியே ஆவாரே